இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரத்சந்திராவுடைய கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் அவர்கிட்டயே வார்னிங் மாதிரி அவ்வளவு பெரிய ப்ரப்போசலை கொடுக்கும்போது அவருக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும். அதை தாங்க முடியாம அவர் பொங்கி எழுந்திருப்பாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஏன் விரலாலேயே ஏன் கண்ணை குத்திக்கோன்னு சொல்றியா? இன்னைக்கு நீ என் பொண்ணுக்காக இங்க வரலடா, என் கையால இங்க சாவறதுக்காக வந்திருக்க. Am I right? Nice. Nice, ECP, Anna. Let me tell you, there are two mistakes in your guess. முதலாவது, எனக்காகட்டும் சரத்சந்திராவுக்காகட்டும் பூமி அவருடைய பொண்ணுதான்னு தெரியாது. இன்ஃபேக்ட் பூமி கோர்ட்ல சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு பொண்ணுனே தெரிஞ்சது. பாயிண்ட் நம்பர் 2, அவரு அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறதுக்கு முன்னாடியே அவருடைய வீட்ல இருந்து பூமியை வெளியே அனுப்பிட்டாரு. அப்படி இருக்கும்போது பூமிக்காக நான் எதுக்காக அவரை மர்டர் பண்ணணும்னு நினைக்க போறேன்? கரெக்ட் தான் இல்ல? இந்த சின்ன லாஜிக்க நான் எப்படி மறந்தேன்? இந்த கொலை குற்றம்லாம் உனக்கு பெருசா தெரியாதுல்ல, அதனால உன்னால சரியா கொல்ல முடியாம போயிடுச்சு. ப்ளீஸ், அந்த மர்டர் அட்டம்ப்ட்க்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அப்புறம் எதுக்கு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போன? சொல்றேன். சின்ன வயசுல எங்களை அனாதையா விட்டுட்டு எங்களுக்கு அநியாயம் பண்ணிட்டாரேன்ற வேதனை, கோபம், இதெல்லாம் எனக்கு அந்த கிருஷ்ண பிரசாத் மேல இருக்கே தவிர அந்த ஃபேமிலியில மத்த யார் மேலேயும் எனக்கு கிடையாது. அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி அந்த கிருஷ்ண பிரசாத்தை அடிச்சிட்டாருன்னு சரி என்கிட்ட வந்து அழுதான். வெளியில சொல்லனாலும் என் அம்மாவுக்கு அந்த ஆளு ரொம்பவே பிடிக்கும். எங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எங்க வேதனைப்படுவாங்கன்ற யோசனை எனக்குள்ள கோவத்தை தான் வர வச்சது. அதே கோவத்துல தான் அங்கேயும் போனேன். என்னடா நேரா என் கெஸ்ட் ஹவுஸ்க்கே வந்திருக்க? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? மிஸ்டர் சரத்சந்திரா, என்னுடைய தைரியத்தை உங்ககிட்ட காட்டிட்டு போறதுக்கு நான் ஒன்னும் இங்க வரல. சில விஷயங்கள் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். இதுக்கு மேல என்னடா ரிப்பீட் ஆகணும்? மறுபடியும் பூமியை என் வீட்டுல இருந்து வெளியில அனுப்பணுமா என்ன? போடா, போய் பூமியை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போடா. ஏய், பூமியை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு உன் பெர்மிஷன்லாம் யாருக்கு வேணும்? அந்த கிருஷ்ண பிரசாத் கட்டின தாலி இப்பவும் என் அம்மாவுடைய கழுத்துல தொங்கிட்டு தான் இருக்கு. அந்த ஆளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, என் அம்மா வேதனைப்படுவாங்க. என் அம்மா வேதனைப்பட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். I'll bloody kill you. நீ என்ன கொல்ல வந்தா நான் வந்து உன் கையில அப்படியே கொசு மாதிரி செத்து போயிடுவேனா? வாடா, இப்ப வாடா, வாடா, ரெண்டுல ஒண்ணு பார்க்கலாம். வாடா, வாடான்றல. நீ தனியா இருக்க, அதுவும் குடிச்சிருக்க. இந்த டைம்ல உன்னை எனக்கு கொல்றது ஈஸி தான். ஆனா அது வீரனுக்கு அழகே இல்லை. இந்த அடியை நீ வார்னிங்கா வச்சுக்கோ. இன்னொரு வாட்டி அந்த கிருஷ்ண பிரசாத் மேல உன் கை பட்டுச்சு, அப்புறம் அதுதான் உனக்கு கடைசி சாவு மணியா இருக்கும். புரிஞ்சுதா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ராஜேந்தர்? அந்த அக்யூஸ்ட் என்ன சொன்னாலும் நீ அப்படியே நம்பிடுவியா? அதோட அவன் சொல்றது உண்மைன்னு நீ அவன் முன்னாடியே சொல்லுவியா?
ஒருவேளை உண்மையிலேயே அவன் தான் கிரைம் பண்ணிருந்தானா போலீஸ் நான் சொல்றதெல்லாம் நம்புறாங்கங்கிற கான்ஃபிடன்ஸ் அவனுக்குள்ள வந்துடாது. சாரி மேடம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, கிரைம் செய்யற ஒவ்வொருத்தரும் இப்படிதான் கதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. புதுசா எதுவும் சொல்ல மாட்டான். அவன் செஞ்ச கிரைம்ல இருந்தே புதுசா ஏதாவது கதை சொல்லுவான். அந்த கதையை வச்சுதான் நம்ம உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிக்கணும். நடந்த சீக்வன்ஸை வச்சு ஒரு கதையை சொல்லி நம்மள மிஸ்லீட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. அவங்க அப்பாவை அடிச்சிட்டேங்கிற கோவத்துல அவன் போய் அடிச்சேன்னு சொன்னான்ல, அது உண்மை கூட இல்லாம இருக்கலாம். கோர்ட்ல சொல்ற வரைக்கும் பூமி சரச்சந்திராவோட பொண்ணுங்கிறது எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். இனி நம்ம குடும்ப கௌரவம் போயிடுச்சுன்னு யோசிக்க கூடாது. பூமிக்கும் நம்ம செர்ரிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம சொத்தெல்லாம் நம்ம கிட்டயே தான் இருக்கும். இல்லனா உன் புருஷன் கூட உனக்கு கிடைக்க மாட்டான். ஐயோ, நான் எப்படி எப்படி போக விட்டுருவேன்? பேர் கேட்டு போனா என்ன, என்னோட மருமக தானே. நான் செரிக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என் புருஷனை நான் எங்கேயும் விட மாட்டேன். மீரா, அந்த சாரதா வேகமா நம்ம வீட்டுக்கு கிளம்பி வருவா. உன் புருஷன் உன்னை விட்டு போக கூடாதுன்னா இப்ப அந்த சாரதா கூட உன் புருஷனை போக விடாத. அவ எதுக்கு இங்க வர போறா அண்ணி? ஓ காட், உனக்கு நடந்த விஷயத்த சொல்லவே இல்லல? அந்த ககன் தான் உன்னோட அண்ணனை கொல்ல நினைச்சிருக்கான். அவனை வெளியில கொண்டு வரதுக்கு உன் புருஷனை கேக்குறதுக்கு வருவா. அவ எப்படி நம்ம வீட்டுக்கு வருவா? வந்துட்டா மட்டும் என் அண்ணனை கொல்லணும்னு நினைச்சவன வெளியில கொண்டு வர நான் இவரை அனுப்ப மாட்டேன். எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என் பையன் அப்படி எதுவும் பண்ண மாட்டான்னு நான் தான் சொல்றேன்ல மீரா. உன் பையனோட சேர்த்து நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு இப்பதானே புரியுது. உன் பையனை உடனடியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்து பூமிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த மொத்த சொத்தையும் ஆட்டையும் போட்டுட்டு எங்களை நடு தெருவுக்கு கொண்டு வரலான்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி ஆளுங்க தானே நீங்க? பூமி இந்த வீட்டு வாரிசுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவன் பூமிய காதலிச்சான். அத தவிர இந்த சொத்து பத்துக்கெல்லாம் அவன் ஆசைப்பட்டதே இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த சொத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒன்னத்தையும் வாங்க மாட்டான். அதுதான் அவனோட குணம். நடக்கிற வரைக்கும் எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்க. நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட உண்மையான முகம் என்னன்னு தெரியும்.